நம்ம இறந்ததுக்கு பிறகு நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அதுக்கென்று கடைசி நாட்களில் நடக்கப் போகிறதும், நம்ம மரித்த பிறகு என்ன நடக்கப் போகிறது என்பதையும் தெளிவாக வெளிப்படுத்த சுவிசேஷம்ங்கிற புஸ்தகத்தை எழுதி வச்சிருக்காங்க. நானும் அதிகமான பதிவுகளை இந்த யூடியூப்பில் அதிகமான பதிவுகளை தான் நான் போடுறேன். ஏன்னா நம்ம இருக்கிறோம், வாழுறோம், டக்கு டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, 20 வயசில், 30 வயசில், 35 வயசில், 25 வயசில், அதிகமாக இல்லை வாலிப வயதில் என்ன பண்ணிடுறாங்க, ஹார்ட் அட்டாக்கு, சுகரு, ப்ரெஷரு, இப்படி நிறைய பேர் மரிச்சிடுறாங்க, இறந்து போயிடுறாங்க டக்கு டக்குன்னு. நேற்று தான் பார்ப்போம், இப்போ தான் பார்ப்போம். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பார்த்து நம்ம பேசிட்டு வருவோம். அடுத்து செய்தி வரும், நமக்கு தகவல் வரும், அவர் இறந்துட்டார். என்ன விஷயம்னு கேட்டால் அட்டாக். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இந்த இறந்ததுக்கு பிறகு நம்ம ஜீவன், நம்ம உயிர் என்ன தான் நடக்குது? வெளிப்படுத்தல் சுவிசேஷ புஸ்தகத்தை நீங்கள் கட்டாயமாக எல்லோரும் ஒவ்வொருவரும் என்ன பண்ணுங்க, வாசித்து பாருங்கள். அதில் ஒரு வசனம் எழுதியிருக்கு பாருங்கள். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களாக காணப்படுவர்கள் யாரோ அவர்களெல்லாம் மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இறந்துட்டு அதில் முடிஞ்சிட்டு நம்ம அதன் பிறகு எதுவும் சிந்திக்கிறது இல்லை. ஆனால் அதன் பிறகு ஒரு பெரிய ஒரு காரியம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது பரலோகத்துக்கு போகுமா? நம்ம சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும், நம்ம யாராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பணக்காரவங்களாக இருந்தாலும், ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தாலும் உயிர் தான். அந்த உயிருக்கு ஒரே மதிப்பு தான். அந்த உயிர் ஆண்டவர்கிட்ட போய் கட்டாயம் நிற்கணும்னு தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது ஆண்டவருக்கு முன்பாக புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. நம்மளை குறித்து அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அதில் நம்மளுடைய கிரியைகள், நம்ம செயல்கள் எழுதி வைக்கப்படுகிறது. அதை வச்சு தான் அங்கே நமக்கு எல்லா தீர்மானங்களும் எடுக்கப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லலைங்க. பரிசுத்த வேதாகம புஸ்தகத்தில் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம் இப்படி சொல்லுது. நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்ம இறந்ததுக்கு பிறகு பரலோகத்தில், ஆகாயத்தில் ஆண்டவர் இருக்கிற இடத்துல ஒரு பெரிதான ஒரு நியாய தீர்ப்பு